கோமான், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு திரும்புகிறார்கள். ஒருவர் கூட ஏற்றவரில்லை, வேதனையோடு திரும்புகிறார்கள். மக்காவிலேயும் இருப்பதற்கு மக்கள் இடம் கொடுக்கவில்லை. பிறந்த பூமி மக்கா, தான் பிறந்த பூமி மக்கா. காபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்காகவே படைத்தானே, அந்த நாயகத்தை உள்ளே விட மறுக்கிறார்கள். பெருமானார் ஒவ்வொரு தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். எனக்கு அடைக்கலம் கொடுங்கள், எனக்கு அடைக்கலம் கொடுங்கள். எல்லோரும் மறுத்தார்கள். முத்இம் இப்னு அதி என்று சொல்லுகிற ஒரு பெரியவர் மட்டும் சொல்லுகிறார், நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். அடைக்கலம் கொடுப்பதாக இருந்தால் அரபுகளுக்கு ஒரு வழமை இருக்கிறது. காபாவுக்கு அழைத்து சென்று தவாப் செய்துவிட்டு எல்லோருக்கும் முன்னால் நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த முத்இம் இப்னு அதி என்ன செய்தார் தெரியுமா? தான் மட்டும் இல்லை, வயதான அந்த கிழட்டு சிங்கம் தன்னுடைய 6 பிள்ளைகளையும் அழைத்து வந்து காபாவிலே நடுவிலே பெருமானாரை விட்டு அந்த 6 பேர்களும் சூழ்ந்து தவாப் செய்து விட்டு முத்இம் இப்னு அதி அபூ ஜஹலை அழைத்து சொல்லுகிறார், அபூ ஜஹல், அபூ லஹப், உமையா, உத்பா, ஷைபா, வலீத் அத்தனை பேர்களும் கேட்டுக் கொள்ளுங்கள், முஹம்மது பிறந்த இந்த ஊரிலே முஹம்மது வாழ்வதற்கு தகுதி இல்லையா? நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். அந்த முஹம்மது யாராவது கை வைத்தால் இந்த 7 உயிர்களுக்கு பிறகுதான் வைக்க முடியும். முத்இம் இப்னு அதி பெருமானாருக்கு உதவுகிறார். அபூ ஜஹல் கேட்கிறான், முஸ்தஜார் அம் தாபியா, அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறாயா அல்லது உனக்கு பின்னால் வெறுமனே தவாப் செய்கிறாரா? இல்லை, அவருக்கு நான் அடைக்கலம் அளிக்கிறேன் என்று சொல்லி முத்இம் இப்னு அதி அடைக்கலம் அளிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முத்இமை எல்லா நேரத்திலும் நினைப்பார்களாம். பத்ர் போர்க்களத்தினுடைய வெற்றி பெருமானாருக்கு கிடைக்கிற பொழுது சொன்னார்கள், காபிர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பது என்று பேச்சு வருகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், முத்இம் இப்னு அதி மட்டும் உயிரோடு இருந்து இவர்களை எல்லாம் விட்டு விடுங்கள் என்றால் உடனே நான் விட்டு விடுவேன். நான் மதிக்கும் பெரிய மனிதர் முத்இம் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் முத்இமை நினைத்து பார்த்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. அந்த கஷ்டத்திற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்தது. பெருமானார் மக்காவுக்கு வருகிறார்கள். அங்கு துல்பிஜாதைன் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் துல்பிஜாதைன். யார் அந்த துல்பிஜாதைன்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகழகான ஆடைகளை அணிந்து விதவிதமான தோற்றத்திலே காட்சி தருகிற அப்துல்லாஹ் ஈமானை ஏற்றார் என்ற காரணத்திற்காக பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து என்னுடைய ஆடையை நீ கொடுத்து விடு என்று கழட்டிக் கொண்டு 2 துண்டுகளை தான் கொடுக்கிறார்கள். 2 துண்டுகளை. அந்த நேரத்திலும் கூட அவர் ஈமானை விடவில்லை. எனக்கு இது போதும் என்று சொல்லிவிட்டு 2 துண்டுகளோடு வருவார். 2 துண்டுகளோடு பெருமானாரை சந்திப்பார். அவர் வாழ்நாள் முழுக்க இப்படி இருந்தார் என்று ஒரு ரிவாயத்து சொல்கிறது. அந்த முத்இம் இப்னு அதி எந்த அளவிற்கு மாறி போனார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது கொண்ட காதல், பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ் 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 என்று புலம்பிக் கொண்டே இருப்பாராம். அவர் உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் ரலியல்லாஹு வந்து சொல்கிறார்கள், நாயகமே, இவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பெருமானார் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், உமரே, அவரோடு நீ மோதி விடாதே, உமரே, அவரோடு நீ மோதாதே, அவர் இறை காதலில் இருக்கிறார், உமரே, மோதாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்காணிப்பிலேயே இருக்கிறார். ஒரு நாள் பெருமானாரினுடைய மடியில் படுக்கிறார். பெருமானாரின் மடியிலேயே உயிர் நீக்கிறார். நாயகத்தின் மடியிலே மரணித்தவர்கள் மொத்தம் 4 பேர்கள் தான். அதில் ஒன்று இந்த துல்பிஜாதைன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரே கஃனிடுகிறார்கள், தஃனிடுகிறார்கள், அடக்கமும் செய்கிறார்கள். அடக்கிவிட்டு பெருமானார் எழுகிற பொழுது மேலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுகிறது. யார் என்று பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு. எந்த உமர் திட்டினாரோ அதே உமர் கண்ணீரை வெடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன உமரே, அழுது கொண்டிருக்கிறீரே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்கும் நாயகமே. உங்கள் மடியிலே வஃபாத்தாகி நீங்களே அடக்கப்படுகிற அளவிற்கு பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இதுபோல் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாயகம் வீட்டை விட்டு தள்ளப்பட்டு தன்னந்தனியாக வாழ்ந்து இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் சஹாபாக்கள். முஸ்அப் இப்னு உமைர். யார் அந்த முஸ்அப்? பெருமானார் ஒவ்வொரு நாளும் பேசுவார்களாம் சஹாபாக்களிடத்தில். விதவிதமான ஆடைகள். பெரும் கோடீஸ்வர குடும்பம் முஸ்அப். ஈமானை ஏற்றதற்காக பெற்றோர்கள் வெறுமனே அனுப்புகிறார்கள்.
முஸ்அப் வருகிறார், வீதிக்கு வருகிறார், ஈமானை ஏற்றார். பல நாள் பட்டினி, பணக்கார வர்க்கம். பெருமானார் இடத்திலே எனக்கு பசி என்று சொன்னது கூட இல்லை. பெருமானார் இடத்திலே, நாயகத்திடத்திலே போய் அமருகிற பொழுது உள்ளத்தை பார்த்து உணர்கிற ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அபின் முகத்தை பார்த்து சொல்வார்களா, முஸ்அபே நீ உணவு சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது, முஸ்அபே நீ உணவு சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது முஸ்அபே. அந்த முஸ்அபின் கண்ணீர் தான் பதில் சொல்லும். வாயிலிருந்து எனக்கு பசிக்கிறது என்று முஸ்அப் சொன்னதே இல்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா நோன்பு திறக்கிற நேரத்தில் எல்லா பொருள்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும் கொண்ட செல்வச் சீமான் அப்துல் ரஹ்மான் அழுது கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலெல்லாம் கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் எதற்கு அழுகிறீர்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னார்கள், நான் முஸ்அபை நினைத்து அழுகிறேன். அவன் நினைத்திருந்தால் எப்படியும் வாழலாம். ஈமான் கொண்டு பசித்திருந்து தாகித்திருந்து அவர் வஃபாத் ஆகிற பொழுது அவர் ஜனாசாவை பொத்துவதற்கு துணியை பொத்தினால் காலை மூடினால் தலை திறந்திருக்கிறது, தலையை மூடினால் கால் திறந்திருக்கிறது. இந்த அளவிற்கு கூட அவருக்கு துணி இல்லை. கடைசியில் கால் மாட்டிலே இலைகளை போட்டு நாங்கள் மூடினோம். அந்த முஸ்அபினுடைய ரத்தத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லிமின் தியாகத்தில் தானே இஸ்லாம் வளர்ந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே என்பதை நினைத்து முஸ்அபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். பெருமானாரின் தோழர்கள் எத்தனை கஷ்டம். உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா 3 நாட்களுக்கு ஒரு முறை அல் குர்ஆனை முடிக்கிற சக்தி பெற்ற சஹாபிகளில் ஒருவர் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா. 3 நாள்ல ஒரு குர்ஆன் முடிச்சிடுவாங்க. இவர்களின் ஆரம்ப காலம் என்ன தெரியுமா? புகையை மூட்டி புகைக்கூண்டிலே தள்ளி பூட்டி விடுவார்கள். மூச்சு முட்டி இறக்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு பிறகு திறப்பார்கள். மயக்கமுற்று கிடக்கிற இந்த உஸ்மான் இப்னு மதூனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹயாத்தை கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு எஜமானிடத்திலே சொல்லி மீட்டுக் கொண்டு வந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எத்தனை கஷ்டம் வரலாறுகளை தொட்டு தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். அபூ உமாமா, இன்றைக்கு எல்லா வரலாறுகளிலும் அபூ உமாமத்துல் பாஹிலி என்று சொல்லுகிறோமே, இந்த அபூ உமாமாவை இப்னு மாதி கூட்டத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்றார்கள். இப்னு மாதி இடத்திலே செல்லுகிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அமோக வரவேற்பு கொடுக்கிறார்கள். வாருங்கள் என்று. சாப்பிட்டதற்கு பிறகு உங்களுடைய மற்ற விஷயங்களை பேசலாம் என்று சொல்கிறார்கள். சாப்பாடு வைக்கிற பொழுது ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ரத்தத்தை தான் உணவாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் சொன்னார், ரத்தம் சாப்பிடுவது ஹராம், இந்த ரத்தத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ரத்தம் மையத்துகளை எல்லாம் சாப்பிடுவது ஹராம் என்று ஓதி காட்டு வந்ததே கோபம். தூணிலே கட்டுகிறார்கள். நாக்கை வெட்டப் போகிறார்கள். ஏகத்துவத்தை சொல்கிறாயா? தலைவன் சொல்லுவான், நாக்கை வெட்ட வேண்டாம், இவருக்கு நீர் கொடுக்காமல் விட்டு விடுங்கள். பாலைவன பகுதியிலே மரத்திலே கட்டி நீர் கொடுக்காமல் விட்டு விடுங்கள். 15 நாட்கள் மரத்தில் கட்டப்பட்டு ஒருவரும் வரவில்லை. கடுமையான தாகம். பாலைவன தாகத்தை பற்றி அறியாதவர்கள் இல்லை. கடுமையான தாகம். அந்த நேரத்திலே கண் உறங்குகிறார்கள். 2 பேர்கள் மலக்குகளை காண்கிறார்கள். மலக்குகள் கொண்டு வந்து தண்ணீரை புகட்டுகிறார்கள். கனவிலே தண்ணீர் குடித்தார்கள். கனவிலேதான் தண்ணீர் குடித்தார்கள். விழித்து பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களின் ஹயாத்தில் தாகம் எடுக்கவில்லை. சஹீஹான வரலாறுகள் சொல்லித் தருகிறது. இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்களே, நாம் எத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்காக நம்மை கொடுக்க தயாராக இருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும்.